இயேசுவின் அன்பும் அவருடைய கிருபையும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் அன்பின் அடிப்படையில் நாம் பாவத்தில் விழுந்த உலகத்தில் இருந்தபோதும் தேவன் தனது மகனை மனிதரின் பாவ நிவாரணமாக அனுப்பினார். நிவாரணம் என்றால் பாவங்களில் இருந்து விடுதலை. அந்த கிருபை மிகப்பெரியது. நம்மை பாவத்திலிருந்து மீட்க இயேசு தன் உயிரையே கொடுத்தார். எபேசியர் 2:4 5. தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவின் அன்பு போதனைகளில் மட்டுமல்லாமல் மீட்பு செயல்களிலும் பிரதிபலிக்கிறது. யாரையும் குற்றமிட்டு பார்த்துவிடாமல் அனைவரையும் மன்னிக்கும் நல்ல மனநிலையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆவலுடன் இருப்பார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூடச் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத் தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இயேசுவின் அன்பு நமக்கு வேதனை, சோகம் போன்ற பிரச்சனைகளில் அவரை நம்பி நடக்க வைக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. இந்த அன்பை நம்பும்போது அதனால் நம்மில் உள்ள மாறுதல் மகத்தானது. பவுல் அவர்கள் இந்த வசனத்தில் பகிர்ந்தது போலவே இயேசுவின் வாழ்க்கையை தன்னிலேயே பிரதிபலிக்கிறார்.